செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். டியூஸ்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், OI டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக டியூஸ்டே எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மந்த்லி எக்ஸ்பைரி ஃபின் நிஃப்டியில் நான் 0 to 0 எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் லெவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டியூஸ்டேக்கு உண்டான லெவல்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட மேஜர் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,206. ஸோ அவங்களுக்கு நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,200. அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா 22,525 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நியரர் சப்போர்ட் அப்படின்னா 21,934. அதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா 21,700. அதற்கு அடுத்தபடியாக 21,530 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நிஃப்டியோட டியூஸ்டே ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஹை 238,238 லோ 21,955. இந்த ரேஞ்சுக்குள்ளே டியூஸ்டே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 22,150 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,238 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,228. ஸோ 22,228லேருந்து 22,238 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,308. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 22,379ன்றது டியூஸ்டே நம்மளோட மேக்ஸி ஹை. அதே மாதிரி நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 22,042. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 21,955 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 21,985. ஸோ 21,985லேருந்து 21,955 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 21,884. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,814. ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 22,150லேருந்து 22,238 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,150ன்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா
அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு அப்சைடில் ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,238 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,150ன்ற இந்த லெவலுக்கு பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில், அதாவது ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 22,042லேருந்து 21,955 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,042ன்ற இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,042ன்ற இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 21,955ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,150ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,042ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,100ல். ஸோ 22,100ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. அண்ட் தென் சப்போர்ட் லெவலாகவும் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,300, 22,400, ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 22,500. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,000, 21,900, 21,800. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு காலை விட புட் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,000லேருந்து 22,250. ஸோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இங்கே எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ அப்போ ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ அவுட்டர்லேயும் நம்மளுக்கு வீக்காக தான் இருக்காங்க. ஸோ சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ரேஞ்ச் இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். ஸோ அப்போ இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைடில் ஒரு நல்ல ரேலி நிஃப்டியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகினாங்க. அதிலேருந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவ் பையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை காலை விட புட் சைடில் நல்லா டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டியூஸ்டே கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ நம்ம இந்த டீட்டெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்ம நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியை எப்படி அனலைஸ் பண்ணோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்ஸ் எப்படி ரீச் ஆனிச்சு அப்படின்ற நம்ம ஃபுல் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஹவு டு ட்ரேட் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டின்ற கான்செப்ட்டில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம், கால் போட்டு 2 சைட்லையுமே மூவ்மெண்ட் எப்படி அனலைஸ் பண்ணோம், நம்ம டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணோன்றதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அகைன் டாப்பிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க க்ளோஸ் ஆகிருக்கிறது 46,863. ஸோ ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாலும், அதாவது நியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 46,892. ஸோ ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் இருந்தாலும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் மேலே ஓப்பன் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக 47,363 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நியரர் சப்போர்ட் அப்படின்னா 46,310. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கேப்பும் இருக்குது. ஸோ டவுன் சைடு வந்தாங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஸோ 46,310 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 45,852 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ டியூஸ்டே பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 47,163லேருந்து 46,564 இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 46,978 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா
ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 47,163 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 47,099. ஸோ 47,099லேருந்து 47,163 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 47,313. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,463. அதேமாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 46,749 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 46,564 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 46,628. ஸோ 46,628லேருந்து 46,564 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 46,414. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,264. ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 46,978லேருந்து 47,163 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 46,978 இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 47,163 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 46,978 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 46,749லேருந்து 46,564 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 46,749 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி வந்த லோ இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 46,749 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 46,564 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஒரு ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக டியூஸ்டே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 46,978 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 46,749 அப்படின்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 46,900. ஸோ 46,900 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னால் 47, 47,500, 48,000லாம் ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 46,500, 46,000, 45,500. ஸோ ஓவரால் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. பட் புட் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்காங்க. ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 46,700லேருந்து 47,100.
ஸோ ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸில் எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ அதே மாதிரி அவுட்டர்லேயும் நம்மளுக்கு இங்கே 2 லெவல் வீக்காக தான் இருக்காங்க. பட் சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி மாதிரி இதுலேயும் ஒரு 2 லெவல் நம்மளுக்கு ஹைலைட் ஆகிருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட். ஸோ அப்போது பேங்க் நிஃப்டிலையும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ வைண்டப்பாக இருக்கிறது இங்கே கிளியராக இருக்குது. ஸோ அதே மாதிரி புட் சைடில் நல்லா டாமினேட் பண்ணி பில்டாக இருக்கிறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டியூஸ்டே கால் சைடில் ஓஐ எப்படி பில்டாக இருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். வாங்க எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு இருக்குது ஃபின் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 20,783 இந்த லெவலில். ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 20,996 அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஹை இருக்குல்ல 23ஆம் தேதியிலேருந்து அந்த ஹையிலேருந்து அப்படியே ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கு இல்லையா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நியரர் சப்போர்ட் அப்படின்னா 20,577. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும். அதை பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா 20,234, அதுக்கு அடுத்தபடியாக 19,822. ஸோ இதுதான் ஃபின் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ செவ்வாய்க்கிழமை ஃபின் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 20,916 ஹையிலேருந்து லோ 20,650 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 20,834 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20,916 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 20,888. ஸோ 20,888லேருந்து 20,916ன்றது நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 20,983 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 21,049 மேக்ஸிமம் ஹையாக நம்ம டியூஸ்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபின் நிஃப்டியில். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 20,732 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் அதாவது 20,650 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 20,679. ஸோ 20,679லேருந்து 20,650 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா 20,584 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 20,517. ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க. 20,834லேருந்து 20,916 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கக்கூடிய 20,834 அப்படின்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 20,916 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 20,834 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 20,732லேருந்து 20,650ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க
அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 20,732ன்ற இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோ இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் ரேலி வேணும், அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 20,732 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 20,650 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக டியூஸ்டே ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20,834 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 20,732ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்பர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேஷன் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 20,800. ஸோ 20,800 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 20,900, 21,000, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 21,300. ஸோ அதேமாதிரி ஃபைன் சப்போர்ட் பார்த்தோம்னா 20,700, 20,600, 20,500. ஸோ ஃபைன் சப்போர்ட் 20,300. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 20,750லேருந்து 20,850ன்றது ரேஞ்சாக இருக்குது. இது பிரேக் ஆகும்போது அப் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ இன்சைட் ரேஞ்ச் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகலை. அதேமாதிரி அவுட்டர்லேயும் நம்மளுக்கு மூணுமே வீக்காக தான் இருக்காங்க. ஸோ அதேமாதிரி சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருக்கிறது ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட். ஸோ 750 பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவுட்டர் சைட்லையும் ஒரு ரெண்டு லெவலுமே வீக்காக தான் இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல அப்பர் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு இங்கே கால் சைடில் ஓஐ அதிகமாக வைண்டப் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு காலை விட வெள்ளிக்கிழமை புட் சைடில் டபுள் டைம்ஸ் அதிகமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையிலும் நம்ம டியூஸ்டே கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக 3 இண்டீசஸ்லையுமே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஒரு ஹியூஜான கேப் அப்பில் ஓப்பன் ஆகாமல் நார்மலாக ஓப்பன் ஆகி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பையிங் ப்ரெஷரோட. ஸோ இண்டிவிஜுவலாக டியூஸ்டே எந்தெந்த இண்டீசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,900லேருந்து 22,300. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கு. பட் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வீக்கான பிரேக். ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பிரேக் இங்கே கிளியராக இல்லை. பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை அப்சைடில் பிரேக் கிடைக்கிறதுக்கான பாசிபிள், அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ 22,100ன்றது மிட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்சு 46,700லேருந்து 47,000. ஸோ ஒரு 300 பாயிண்ட் ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட். அதேமாதிரி பிரேக் பார்த்தோம்னா அப்பர் டவுன் ரெண்டு சைடுமே பிரேக் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஆனால் பிரேக் வந்து வீக்கான பிரேக், அதாவது ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட லோவை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் தேர்ஸ்டேவோட ரேஞ்சிலே தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்காங்க. பிரேக்கிங் கண்டிஷன் நம்மளுக்கு கிளியராக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்னு வந்திருக்கு. ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் போட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 20,700லேருந்து 21,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வால்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் அவுட் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான, அதாவது ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் தேர்ஸ்டேவோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு டியூஸ்டே அப்சைடு பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள். அதேமாதிரி க்ளோஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் ஆஃப் த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு பிரேக் ஆகும்போது ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு 0 to 0 நான் 20,700லேருந்து 20,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு
ஃபின் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக டியூஸ்டே எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது மற்றும் நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.